வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்று பார்க்க போகிறது திருக்குறள் பற்றி ஒரு சின்ன அறிமுகம். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் ஒரு பங்களிப்பாக அமைந்த நூல்னு பார்த்தா அந்த திருக்குறள்னு சொல்கிறாங்க. இனம், ஜாதி, நாடு குறித்து எவ்வித ஒரு அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை அப்படின்னா பொதுமறையான ஒரு நூல் பார்த்திங்கன்னா திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. அதை நான் பார்க்கும் சிறப்பு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை, வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை. இதெல்லாம் திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 பேர் சொல்கிறாங்க. அவங்கள நான் தமிழில் பதின்மர் அப்படின்னு சொல்லுவோம். தருமர், மணக்குடவர், தாமதத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இவங்க 10 பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள். பரிமேலழகர் உரையே இதில் சிறந்த உரைன்னு சொல்கிறோம். திருக்குறள்